கர்த்தருடைய சித்தமே என்னன்னா நீங்கள் பலுகி பெருகும்படி தான். குறைவில் இருக்கிறதே கிடையாது. எத்தனை பேர் குறைவாகிறீங்க? அது கிடையவே கிடையாது. தேவனுடைய சித்தம் செழித்து இருக்கும்படியாய், வழிந்து ஓடும்படியாய், அந்த இடம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆனால் நீங்கள் அற்புதத்தையே சார்ந்து வாழ்ந்துடக்கூடாது. கர்த்தரை சார்ந்து, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நான் சார்ந்து வாழ்றேன்னு சொல்லணும். ஒருவேளை நீங்கள் எல்லாத்தையும் லாஸ் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உறவினர்களாக இருக்கலாம், ஃபேமிலியில் பணங்களை இழந்திருக்கலாம், எதையோ நீங்கள் இழந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? மனுஷன்னு எதெல்லாம் கொடுக்குறானோ அதெல்லாம் எடுத்துருவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் கர்த்தர் எது கொடுக்குறாரோ அது யாராலையும் எடுக்கவே முடியாது. சரி, எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்க? என்ன இப்படி கேட்டீங்க? கஷ்டம் யாருக்கு தான் இல்லை? எல்லாத்துக்கும் கஷ்டம். 100 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்கிறவனுக்கும் கஷ்டம். அவர் வழி அவருக்கு தான் தெரியும் இல்லை? அவர் இங்கே 2 கோடி கட்டணும், அங்கே 3 கோடி கட்டணுன்னுவார். நம்ம 1000ல் கட்டணும்னு சொல்லுவோம், கரெக்டாக? அங்கே ஒரு 10,000 கட்டணும், இங்கே ஒரு 28,000 கார் டியூலாம் கட்டணும். ஆசீர்வாதத்தை தேடி எத்தனை பேர் போகணுன்னு நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ரைட்டு, ஒரு 5 பேர் தான் தூக்கியிருக்கீங்க. ஆசீர்வாதத்தை தேடி போகணும். நீங்களே ஆசீர்வாதமாக இருக்கணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் தலை மேலே கை வச்சு சொல்லுங்கள், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி போகிறது இருக்கட்டும், கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எல்லாம் மாறும். மேபி உங்கள் கூட இருக்கிறவங்க சில பேர் ஆசீர்வாதத்தை திருடி இருக்கலாம். நம்ம சில பேர்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம், கரெக்டாக அந்த பிளெஸ்ஸிங் வரும்போது அவன் திருடின்னு போடுவான். ஏதோ ஒரு தொழிலையோ இல்லை நமக்கு வர ஒரு உயர்வையோ ஆஃபீஸில் இல்லை ஏதாச்சும் ஒரு காரியம் நம்பிக்கினே இருப்போம். அவனை கரெக்டாக பார்த்தோன்னா அவன் இஷ்னு போயிடுவான். சில பேர் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை கூட பண்ணலாம். அவனுக்கெல்லாம் கொடுக்காதப்பா, கொஞ்சம் நிறுத்தி வை, ப்ரமோஷன்ஸ்லாம் தரவேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சில பேர் சீட் பண்ணலாம், நம்மளை ஏமாற்றிடலாம் இல்லை? நம்மளுடைய ஆசீர்வாதத்தை சீட்டு பண்ணிடலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, யார் என்ன வேணா பண்ணிட்டோம், நான் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். விசுவாசிக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் தனிமையான பாதையில் இருக்கிறீங்க? நான் தனிமையாலாம் இல்லை, எனக்கு ஒரு பேர் இருக்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, நான் எங்கே தனியாக இருக்கேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சில பேர் வாழ்க்கையில் என்ன தான் பேர் இருந்தாலும் லைஃப்பில் இருந்தாலும் ஒரு தனிமை அவர்களை ஆட்கொள்ளும். என்னடா பண்ணின்னு இருக்கேன், தனிமையாக இருக்கேன், எனக்கே அந்த ஃபீலிங் இருக்குது, தனிமையாக இருக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆண்டவர் அந்த தனிமையில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? தனிமையான பாதை தான், இதே தான் பண்ணின்னு இருக்கேன், இதே தொழில் தான் பண்ணிகிட்ருக்கேன், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, தனிமையாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அந்த தனிமையின் பாதையில் உங்களை எது கடந்து வர பண்ணினார்னா, நீங்கள் மற்றவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக. போன தடவை ஜீவனை பேசணும், எப்பவுமே என்ன சொல்லணும், பிரதர் கடன் பட்டுனுக்கிறேன் பிரதர், அவன் வருவான் கடன்காரன், வந்தான் நான் பின்னாடி போய்க்கிறேன்னு சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் எல்லா தேவையும் சந்திப்பார், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும். எத்தனை பேர் அற்புதத்தை விசுவாசிக்கிறீங்க? ரைட்டு, இப்போ வரேன் கேள்விக்கு. எத்தனை பேருக்கு அற்புதம் பிடிக்கும்?
அற்புதம் நடிக்கணுமா ஆசீர்வாதமாக இருக்கணுமா? ஹலோ. ஆ, ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அற்புதம் அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க ஆசீர்வாதம். அற்புதம் எல்லாம் நின்றுடும், ஆசீர்வாதம் தான் உங்கள் கூட வரும். எத்தனை பேர் விசுவாசி? கிறிஸ்தவ பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அற்புதத்தை சந்தேகிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், எத்தனை பேரில் எல்லாரும் அற்புதம் அற்புதம் பிரதர், அற்புதம் பிரதர். எத்தனை நாள் அற்புதம் உங்களுக்கு? ஒரு நாள் ஃபீஸ் கட்ட அற்புதம் நடக்கும், ஒரு நாள் உங்கள் மரணத்துலேருந்தே ஒரு அற்புதம் நடந்துருக்கும். ஒவ்வொரு நேரமும் அப்படி நடக்குமா? ஹலோ, முடியாது. இன்றைக்கி டியூஷனுக்கு ஃபீஸ் கட்டுருவாங்க ஒருத்தவங்க, டெய்லி நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்க முடியுமா? கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அற்புதத்தை விட ஆசீர்வாதம் சிறந்ததாய் இருக்கிறது. எடுத்து வாசிங்க மல்கியாவின் புஸ்தகம் 3:10. ஆயிரத்தி 106. பாருங்க, இங்கே வசனம் இப்படியா சொல்லுறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, எத்தனை பேர் கரெக்டாக கர்த்தருடைய காரியத்தில் தசம்பாகத்தை கொடுக்குறீங்க, கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க காணிக்க? காட் இஸ் வாட்சிங் யூ, பார்த்துக்கிட்டே இருக்கார். சில பேருக்கு ஒரு சில அப்ரிசியேஷன் வந்தால் கூட அதில் கூட தசம்பாகம் கொடுப்பாங்க. ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சமூகத்தில் வந்து நீ ஆசீர்வாதத்தை, உன்னுடைய பணங்களை, நீ சம்பாதித்த பணத்தை கர்த்தருக்கு என்று கொடுக்கும்போது அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, ஆசீர்வாதம்னா என்ன நினச்சின்னு இருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சவுண்டு வர மாட்டேங்க. இதே நான் உலக பிரகாரமாக வேறு எதனா கேள்வி கேட்டால் அவ்வளோ அருமையாக சிரிச்சின்னு பதில் சொல்லி. ஆசீர்வாதம்னா என்ன? ஒரு பாயிண்ட்டு, அதுவும் 2 பாயிண்ட்டு. யாருடைய மைண்ட்லலாம் பல்பு எரியுதோ, லைட் எரியுதோ சொல்லுங்கள். ஓ, நீங்கள் எல்லாத்துக்கும் மொத்தமாக போயிட்டீங்க. தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக. அப்புறம் யாருன்னா தேவைக்கு அதிகமாக இருக்கிறதா? நிரம்பி வழியுது. ஓகே, வெரி குட். யோசிங்க, ஒருத்தர்கிட்ட நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு சம்டைம்ஸ் இருக்கும் அப்படி வாயில் வராமல், அது கூட சொல்லுங்கள் எது வருது. ஆசீர்வாதம் என்றால் என்ன? ½ பிளேட் பிரியாணிக்கு பதில் 2 பிளேட் சேர்த்து சாப்பிட்றது ஆசீர்வாதம்ன்றீங்களா? ஹலோ. சரி, ஃபஸ்ட்டு வேதாகமத்தில் ஆசீர்வாதம்ன்ற ஒரு வார்த்தை எங்கே வந்துச்சு தெரியுமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1:20. அடுத்தது போங்க.
ம் பாருங்க என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்னன்னு அவருடைய சித்தமே என்னன்னா, நீங்கள் பலுகி பெருகிக்கும்படி தான். குறைவில் இருக்கிறதே கிடையாது. எத்தனை பேர் குறைவாகிறீங்க? அது கிடையவே கிடையாது. தேவனுடைய சித்தம் செழித்து இருக்கும்படியாய், வழிந்து ஓடும்படியாய், அந்த இடம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவருடைய எண்ணம் தாட்டை எப்படின்னா, குறைவே இல்லாமல் இருங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ தான் இப்படி தான் யோசனை வரணும். என் தேவன் குறை உள்ளவரே கிடையாது. அடுத்தது அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? 28 எடுத்து வாசிங்க. இப்போ யார் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆதாம் ஏவாளையும் பலிகி பெருகுங்கன்றார். அப்போ ஆண்டவருடைய கான்செப்டே என்னன்னா, குறைவாகவே நீங்கள் இருக்கக்கூடாது. கடத்துலையோ இல்லை எதுலேயுமே சரி, குறைவு என்பதே கிடையாது. உங்களை பார்த்து உங்கள் இதயத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் குறைவுபட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் குறைவாக இருக்கலாம், எப்படி இது நடக்க போகுதுன்னு நினைக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் குறைவாக இருப்பது தேவனுடைய சித்தமே அல்ல. இதுதான் முக்கியமாய் இருக்கிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அற்புதம் தேவைப்படுகிறதா? அது ஏன் அற்புதம் தேவைப்பட்டுச்சுன்னா, மனிதன் பாவம் செஞ்சதுனால தான் குறையே உண்டாச்சு. அது வரைக்கும் குறை என்பதே இல்லை. அவன் என்னைக்கு அந்த கனியை புசித்தானோ, தேவன் சொன்னதை அதை மறுத்து அதை சாப்பிடும்போது தான் குறைவு என்பதே இந்த பூலோகத்தில் வந்தது. அப்போ தான் என்ன பண்ணுறான்னா, அற்புதத்தை தேடி ஓடுறான். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு எதெல்லாம் கர்த்தரை நீங்கள் சார்ந்திருந்தா அற்புதம் உங்களுக்கு தேவைப்படாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுடைய மென்டாலிட்டியே என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு ஒரு அற்புதம் கிடைச்சா நல்லா இருக்குமே. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அற்புதம் நல்லது நல்லது, அது தவறு இல்லை. ஆனால் அதை காட்டிலும் சிறந்தது தேவனுடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஸோ கர்த்தருடைய வார்த்தை அவர் பேசினார் பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். அங்கே அவங்களுக்கு பணம் தேவைப்படல, கார் தேவைப்படல, எதுவுமே தேவைப்படல. ஆனால் ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னா, குறைவே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சார்ந்து இருக்கும்போது ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சாரலைன்னா குறைவு வரும். அப்போ நம்ம என்ன தேடுவோம்? ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்துடாதா? இந்த ஸ்கூல் ஃபீஸை கட்ட முடியாதா? இந்த வீட்டுக்கு கடனை அடைக்க முடியாதா? இல்லை காரை வாங்க முடியாதா? இப்படிப்பட்ட தேவைகள் எல்லாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசும்போது, கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது ஆசீர்வாதம் உண்டாகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு உதாரணமாக பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுறாங்க. எத்தனை நாள் அவங்க போனோம்? அப்படியா? 11 days. எத்தனை நாள்? 11. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்கள் பிரதர், 11 மறந்துடாதீங்க. 11 நாள். ஓகே. ஸோ 11 நாளில் அவங்க போனோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போயிட்டு அவங்களுக்கு பார்க்கணும் பாருங்கள். ஆனால் இவங்க தேவனை முறுமுறுத்துக்குன்னு தேவனை திட்டிக்கிட்டு இப்படி இருக்கிறதுனால நாட்கள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எத்தனை நாளைக்கு? 40 வருஷத்துக்கு. இவங்க போகிற அந்த ரூட்டுக்கு சாப்பாடு இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அங்கே அப்போ ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. வானத்தின் மதகளை திறந்து மண்ணான்னு ஒன்று வருது. யோசிச்சு பாருங்க. டெய்லி உங்களுக்கு ரசம் சாதம் போட்டால் எப்படி இருப்பீங்க? வெயிட்டெல்லாம் கம்மியாகி பாடி என்ன சொல்கிறாங்க, வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க. நாங்கள் அதே மாதிரி டெய்லி பிரியாணி போட்டால் என்ன ஆவீங்க? ஒரு 150 கிலோ ஏறி இப்படி திரும்ப கூட முடியாமல் இல்லை எப்பா அதை கொஞ்சம் கீழந்து எடுத்து கொடுப்பா குனிய முடியல. கரெக்டு தானே? 40 வருஷமும் ஆண்டவர் இருக்கிறதுலே வேதாகமத்தில் மிக பெரிய மிரக்கல் எதுனா,
இவங்க நடப்பாதை தான். டெய்லி 6 நாளும், வாரத்தில் 6 நாள்லையும் மன்னா வந்துடும். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் டெய்லி பண்ண வார்த்தை எத்தின் தரடி நீ இதையே போடுவேன் சொல்கிறோமா இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கம் யோசிச்சு பாருங்க, 11 நாளுக்கு நமக்கு டெய்லி ஒரே சாப்பாடு போட்டாலே கஷ்டமாக இருக்கும். ஜுரம் வரும்போது டெய்லி இட்லியும் சட்னியும் வச்சாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அது சாப்பிடவே பிடிக்காது, உள்ள இறங்காது. ஆனால் மன்னா பாருங்க, 11 நாள் இல்லாமல் இவங்க பண்ண ஒரு பெரிய பிரச்சனையில் என்ன ஆகி போயிடுதுன்னா 40 வருஷமும் அதே. என்ன கொடுமை. அப்புறம் இவங்க எதனா சண்டை கண்டை போட்டு ஒரு ஸ்ட்ரைக்லாம் பண்ணாங்கன்னா காடை வரும் கறி, இல்லைன்னா வராது, திருப்பி அகேன் அதே ரொட்டீன். இது அற்புதம். ஓகே, இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க. யோசுவான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் ஃபைட் பண்ண போகிறாரு. அந்த கதை உங்களுக்கு தெரியும். போய் சண்டை போடும்போது டைம் ஆகி போயிடுது. மும்பரமான ஒரு ஃபைட் போயினுக்குது. பக்கத்து தேசத்துக்கும் இவங்க தேசத்துக்கும் ஒரு மும்பரமான ஒரு ஃபைட்டு போகும்போது அப்போ சூரியன் டக்குன்னு மறைய போகிற ஸ்டேஜ் வந்துடுது. அப்போ இவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அவங்கள முடிச்சிடுவேன் நான். அது முக்கியமான ஃபைட்டாக இருந்தது, அடிக்கிற ஃபைட்டு முக்கியமான ஃபைட்டு. அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அடி லைட்டாக பேக்கில். எத்தனை பேர் நம்ம வேலை செய்யும்போது யோசிச்சிருக்கோம், இந்த முள்ளு வேற நிற்கவே மாட்டேங்குது ஓடினேன். எத்தனை பேர் திட்டிக்கிறீங்க அந்த மாதிரி? நான்லாம் நிறைய தடவை சொன்னாங்க, வேலை ஆக மாட்டேங்குது, டைம் மட்டும் ஓடுது. இது கொஞ்சம் பின்னாடி போச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்காது. அது யார் கதைன்னா சோம்பேறிங்க கதை. கரெக்டு தானே? சோம்பேறியாக இருந்துக்குன்னு ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே அந்த முள்ளு கொஞ்சம் பேக்கில் போனால் என் வேலையை முடிச்சிடுவோன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஆனால் கர்த்தர் அதை செய்கிறது இல்லை பாருங்கள். அது இதெல்லாம் ஒரு அற்புதம். சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மளை ட்ரெயின்லேருந்து, நாங்களாம் 2 பேர் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் தொங்கின்னு போனோம். தொங்கின்னு போகும்போது ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணி எங்களை காப்பாற்றி அடுத்த ஸ்டேஷனில் கீழே ஊந்தி எப்படியோ ஏஞ்சி வந்துட்டோம். திருப்பியும் இதே தாலையை நாங்கள் செய்ய முடியுமா? அற்புதம் செய்வார் ஆண்டவர். நான் ட்ரெயினில் தொங்க போகிறேன்னு முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு தடவை தான் ஒரு எஸ்கேப்பு. அதே அற்புதம் ஆண்டவர் செய்வார்ப்பா. நான் ட்ரெயின் ஓட்ட போகிறேன், காரை வேகமாக ஓட்ட போகிறேன், நான் போயிட்டு வந்துடும், ஆண்டவர் என்னை காப்பாற்றுறாரு. கிடையாது. அற்புதங்கள் எல்லாம் நின்றோம். நல்லா நான் வச்சுக்கோங்க, பார்த்து சொல்லுங்கள், பிரதர் அற்புதம் நின்றோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் அவங்க கூட வரும். விசுவாசிக்கிறீங்களா? அது ஒரு சூப்பர் நேச்சுரல் அற்புதம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு, அருமையான ஃபுட்டு அது கர்த்தர் கொடுத்தார். நம்ம கூட சம்டைம்ஸ் ஆண்டவர் மதகளை திறந்து நம்ம நினைக்கே பார்க்காத அளவுக்கு ஒரு அற்புதத்தெல்லாம் செய்வார். ஆனால் எல்லா நாளும் ஆண்டவர் ஏன் அந்த அற்புதம் எனக்கு செய்யலை அப்படின்னு கொஸ்டினு ரைஸ் பண்ண முடியாது. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன நீடு உங்களுக்கு தேவை, எப்படி அந்த அற்புதத்தை சந்திக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அற்புதத்தையே சார்ந்து வாழ்ந்துடக்கூடாது. கர்த்தரை சார்ந்து, ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் சார்ந்து வாழ்கிறேன்னு சொல்லணும். எடுத்து வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9. யோசுவா 5:9. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பேஜ் நம்பர் 274. கர்த்தர் 274. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது. இஸ்ரவேலின் புத்திரர் கில்கால் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்நேரத்திலே எரிகோவின் சமனான வெளியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ நாள் அவங்க என்ன பண்ணாங்க? மன்னாவை தான் சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவங்க கானானுடைய அந்த எல்லையில் எடுத்து வைக்க போகிறாங்க காலை. அந்த இடத்துக்கிட்ட நெருங்கிட்டாங்க. உள்ள பாலும் தேனும் ஓடுகிற. இதில் இன்னொன்று விஷயம்னா, இதில் வயசானவங்க யாருமே இல்லை, எல்லாம் 20 வயசு கீழே இருக்கிறவங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அவங்களுக்கெல்லாம் இது புதுசு பாருங்கள். அடுத்தது, பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகளை சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். 12வது வசனம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா
பேயாமல் ஒழிந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மன்னா பேயாமல் ஒழிந்தது. அற்புதம் பாருங்க, ஸ்டாப் ஆயிடுச்சு. எப்போ இவங்க விவசாயம் பண்ணி அறுத்து வேற ஒரு சாப்பாடை ஸ்டாப் பண்ணும்போது அற்புதம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு வேளை அற்புதம் எனக்கு எப்பவுமோ நடந்துக்கினே இருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் செய்வார். அது ஒரு மிரக்கல், அற்புதமாய் செய்வார் அதை. ஆனால் அதையே சார்ந்து நீங்கள் இருக்க கூடாது பாருங்க. ஸோ இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்ததா வேதாகமத்தில் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக எகிப்தில் ஒரு சந்தை இருந்தது பாருங்க. அந்த சந்தையில் யார் இருக்கிறாருன்னா யோசேப்பு போய் பிடிச்சின்னு போயிட்டாங்க விற்கும்படியாக. அது ஒரு பெரிய கடை சந்தை, எல்லாம் விற்கிற இடத்துல மனுஷனையும் அங்கே விற்கிறாங்க பாருங்க. 17 வயசு அவருக்கு என்னன்னா அங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா போத்திபாரு வந்து வாங்க போறாருன்னு ஒரு பெரிய பிரபகண்டா பண்ணுறாங்க. அதனால் மக்கள் க்ரௌடும் பயங்கரமாக அந்த இடத்துல இருக்குது. போத்திபார் வர போகிறார், யாரை எடுக்க போகிறாங்கன்னு. அவன் கை காலெல்லாம் கட்டப்பட்டிருந்தது. யாருது? யோசேப்புடைய கை கால்கள் கட்டப்பட்டிருது. ட்ரெஸ்ஸே இல்லை, வெறும் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் தான் அவருக்கு. ஏன்னா அவர் பாடியை பார்ப்பாங்க, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எப்படி அவர் பக்கவாக இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் வாங்குவாங்க. நம்ம கூட கோழியை பார்க்கும்போது தூக்கிலாம் பார்க்குறோம்ல, வெயிட் இருக்கா, சுறுசுறுப்பாக இருக்கா. நீங்கள்லாம் அப்படிலாம் பார்க்குறது இல்லையா? மந்தமான கோழின்னா அப்போல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நல்லா சுறுசுறுப்பு ஆக்டிவாக இருந்தால் ரைட் ஓகே இவரை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அவர் எல்லாமே லாஸ் பண்ணிட்டார். யார் தெரியுங்களா? யோசேப்பு. எல்லாத்தையும் லாஸ்ட். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க கூட தான் நான் இருக்கேன்னு சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் எல்லாத்தையும் லாஸ் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி. ஒருவேளை உறவினர்களாக இருக்கலாம், ஃபேமிலியில் பணங்களை இழந்திருக்கலாம், எதையோ நீங்கள் இழந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு புதிய விடியல் பிறக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் விடியல் இந்த நிமிஷத்தில் பிறக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சில இதெல்லாம் நானே பயங்கர சோர்வாயிடுவேன். நான் சம்டைம்ஸ் சொல்லுவேன் நான் இப்படி இருக்கே அப்படி. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் வசனத்தை எடுப்பேன். நம்ம பிரசங்கிக்கிறோன்னா அதை நம்ம என்ன பண்ணோம்? தியானிக்கணும், அதை பற்றி பேசணும். இல்லை, நான் சோர்வு ஆக மாட்டேன். நிச்சயமாக எல்லாம் மாறும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்க. அவங்க உங்கள் ஆடையை எடுக்க முடியும். யோசேப்புக்கு ஆடையை தூக்குனாங்க. ஆடைனா ட்ரெஸ்ஸு, ஓகே. ஆடையை எடுக்க முடியும், ஆனால் அவனுடைய எதிர்காலத்தை அவனை எடுக்கவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் ஆடையை யார் வேணா கைட்ட முடியும், எதை வேணா. ஏன்னா அது மனுஷரால் கொடுக்கப்பட்டது. யோசேப்பு கொடுத்தாரு, யோசேப்புடைய அப்பா கொடுக்குறாரு, பெஸ்ட்டு ஆடையை கொடுக்குறாரு. அந்த ஆடை மேலே தான் எல்லா அண்ணனுங்களுக்கும் கண்ணு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்த ஆடையை அவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா? இங்கே வா, ரிமூவ் பண்ணுது. எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி இருக்குது? என்னடா ஒரு பவரை கொடுத்துட்டானு அவன் அதுலேயே போகிறான். எல்லாருடைய கண்ணும் அதில் தான் இருந்தது. எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 37:23. பாருங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, தண்ணி இல்லாத குழியில் போட்டுக்கிறானுங்க. தண்ணி இருந்தால் கூட இவர் நீச்சல் அடிச்சுன்னு வந்துடுவாருன்ட்டு நல்லா யோசித்து பிளான் பண்ணுறானுங்க பாருங்கள். தண்ணி இல்லாத குழியில் போட்டிருக்காங்க. எத்தனை பேர் ப்ரெஷியஸான ட்ரெஸ்ஸு நீங்கள் வச்சுன்னு இருக்கும்போது அதில் ஒரு சின்ன கரைப்படையும் பார்த்துக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க அது அருமையாக இருக்குப்பா அந்த ட்ரெஸ்ஸுன்னுவாங்க. அன்றைக்கி பார்த்தா அதில் ஒரு பெரிய கரை இருக்கும். எவன் வச்சானோ கண்ணு, நம்ம சொல்லுவோம்ல, யாரோ ஒன்று வச்சா கண். யோசேப்பு உடைய ட்ரெஸ்ஸு மேலே அவனுங்களுக்கு கண். எப்படியாச்சும் அவங்களுக்கு வயிற்றுச்சல், எப்படி இந்த ட்ரெஸ்ஸு இதை எடுத்துட்டா
அப்படின்னு. மனுஷன்னு எதெல்லாம் கொடுக்குறானோ அதெல்லாம் எடுத்துருவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் கர்த்தர் எது கொடுக்குறாரோ அது யாராலையும் எடுக்கவே முடியாது. கர்த்தர் ஒன்று உங்கள் மேலே ஒரு அழைப்பை வச்சியோ, இல்லை உங்கள் மேலே அன்பு வச்சோ, இல்லை நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தையோ யாராலையும் பிரிக்க முடியாது. ஆசீர்வாதம் வச்சாலும் கர்த்தர் ஒருத்தர் ஆசீர்வதிச்சிட்டானா அதை யாரும் தடை பண்ண முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு அன்பு வச்சிட்டாருன்னா அவர் அன்பை பின்னாடி எடுக்கவே மாட்டார். எல்லாரும் விட்டுருவாங்க. எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறேன். எத்தனை பேர் காதலிச்சிருக்கீங்க? ரைட்டு, ஒருத்தர் அருமையாக தூங்கினார் ஐயா. எத்தனை பேர் காதலிச்சிக்கிறீங்க? ஆடா சொல்லுங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படிலாம் நாங்கள் இல்லை பிரதர். பரிசுத்தமான இடத்துல எல்லாருடைய வாழ்க்கையிலையும் காதல் இருந்திருக்கும். கரெக்டா? தலையை கூட ஆட்ட மாட்டேன். இந்த காதல் வரும்போது என்ன ஆகும்னா என்ன பண்ணீங்க? ஐயோ, கிஃப்ட்டுங்கள் பரிமாறப்படும். ஓ, நீங்க அதை சொல்றீங்களா அப்படின்றாங்க ஒருத்தவங்க. காதல் வரும்போது என்ன பண்ணுவாங்க? அப்பா இதை உனக்காக வாங்கினேன், ஞாபகம் வந்துச்சு, இதை வச்சுக்கோ. ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, இல்லை வளையல் வாங்கி கொடுக்கறது, ரோஜாப்புக்கு கொடுக்கறது, ஏதோ ஒன்று சம்திங். உனக்காக இதை போனேன், இதை வாங்கினேன். லவ் வரும்போது இது போயிட்டுருக்கு. அதே காதல் பிரேக்கப் ஆகும்போது என்ன வந்துருமா? இப்போ கூட்டுது எல்லாத்தையும் திருப்பி கூட. எத்தனை பேர் தெரியுமா அது? நீங்கள்லாம் அந்த காதலில் இல்லையோ, ரொம்ப வருஷ காலத்தில் இருக்கீங்களோ? இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டெலாம் அப்படி தான். நான் இதை வாங்கி கொடுத்தல, எனக்கு திருப்பி கொடு, என் ஃபோட்டோவை திருப்பி அனுப்பு, அதை நான் எடுத்து கொடுத்தாலும் அது திருப்பி கொடு, அந்த செருப்பு பத்தாமல் கூட போயிருக்கோம், பரவாயில்ல கொடு. இன்னைக்கு இது எல்லாமே. ஸோ மனுஷன் எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறானோ எல்லாத்தையும் திரும்பி வாங்கிடுவான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுக்குறாரோ யாருமே எடுக்க முடியாது. இவன்லாம் என்ன ஆகிட போகிறான்? பள்ளத்தில் போட்டோமே இவனை அப்படின்னு ஒரு இப்படி மனுஷனுக்கு போட்டானுங்களே. இப்போ கர்த்தர் எப்படி கொடுக்குறாரு பாருங்க அவனுக்கு. ஆதியாகமம் 41 பாடுங்க, வாசிங்க. என்ன பண்ணுறாரு? ஒரு ட்ரெஸ்ஸை தான் கைட்டினாங்க, ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? மோதிரத்தே போடுறாராம். விசுவாசிக்கிறீங்களா? மெல்லிய வஸ்திரம், பெட்ஷீட் இல்லை, மெல்லிய வஸ்திரம். அதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு 25,000 ரூபா கூட இருக்கலாம் ஒரு ஷர்ட்டு. விசுவாசிக்கிறீங்களா? நான் போடுவேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அந்த மாதிரி உங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஆசீர்வாதிச்சார்னா உங்ககிட்ட இருந்து எல்லாரும் பிடிங்கிருக்கலாம். உங்ககிட்ட போட்டதெல்லாம் பிடிங்கின்னு போயிருக்கலாம். ஐயோ நான் போட்டல குறா அப்படின்னு பிடிங்கினு எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உங்களை மோதிரத்தை போட்டு வஸ்திரத்தை போட்டு உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் வயிறு எறிவாங்க. ஸோ அந்த மாதிரி கர்த்தர் மற்றவங்க வயிறு எறும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அநேக நாளில் நாங்கள்லாம் ட்ரெஸ்ஸு கூட கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுருந்த காலம் உண்டு. வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் நினச்சி பாருங்கள், கர்த்தர் எப்படி உங்களை உயர்த்தி நினைக்கிறத போடும்படியாக கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு. நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவரே நான் நினச்சதை போடுவேன், அதுக்குன்னு கடன் வாங்கி இல்லை, நான் சம்பாரித்து கர்த்தர் ஆசீர்வதித்து சந்தோஷமாக நான் போய் வாங்க. கடன் வாங்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் கடன் கொடுக்குறேன் பார், அவன் வாங்கிட்டாங்க நானும் வாங்கி காட்டுவேன், அப்படிலாம் கடன் வாங்கிலாம் போடக்கூடாது. அது மதீனம். கர்த்தர் அதை சொல்ல, நீ கடன் வாங்கி போடுப்பா அப்படின்னு வசனம் சொல்ல. கர்த்தர் உங்களை உடுத்து வைத்தா அதை யாரும் எடுக்கவே முடியாது. அங்கேருந்து அடுத்த ஒரு சொல்லி ஒரு பாயிண்ட்டை முடிச்சிடறேன். மணி 10:05 ஆயிடுச்சு. See, they can push you down. உங்களை கீழே தள்ளுவாங்க. ஆனால் கர்த்தர் உயர்த்தி வைத்ததை அவங்களால தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் வேணால் உங்களை கீழே தள்ளாங்க, ஆனால் கர்த்தர் உயர்த்தினார்னா தடுக்கவே முடியாது. எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 37
24. சரி, இங்கே பாருங்க, இவர் யாருன்னா லவ்வபிள் பாய். சில பேர் நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, எனக்கு ரொம்ப இருதயத்துக்கு ஏற்ற என் பிள்ளை இவன். இப்போ 10 புள்ள இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போல்லாம் 1 தான் இருக்குது, இல்லை 2 தான் இருக்குது. மாற்றி சொன்னால் வம்பாயிடும். அப்போ அப்படிலாம் இல்லை. 5 இருக்குதுன்னா எதனா ஒன்று சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் குழந்தைக்கும் ஞானம் வந்துச்சு. பிறந்ததுலேயே ஞானமாக பேசுதுங்க. அதுங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா நான்லாம் இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருந்திருப்பேன், கையை சப்பிட்டே வானத்தை பார்த்துருந்துருப்பேன். ஆனால் இதுங்க நம்மளை பேசுகிற பார்த்துலாம் வார்த்தைகள்லாம் பார்த்தா ரொம்ப ஷாக்காக இருக்குது. மாறி போச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் லவ்வபிள் பர்சனை தூக்கியே பள்ளத்தில் போடுறாங்க. பள்ளத்தில் மட்டும் போட்டதில்லை, பிரியாணி சாப்பிட்றாங்க. யார் நல்லா சாப்பிட்றாங்க பாருங்க. எப்படி அந்த மாதிரி வரும்? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தனை பள்ளத்தில் போட்டு நீ உட்காந்து சாப்பிட்ற முடியுமா? சாப்பிட முடியாது. அப்போ அவனுங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. வெஞ்சன்ஸ் அவனுங்க மேலே பொழி வாங்கி தீர்றோண்டா இவனை அப்படின்ட்டு. அவனை ரொம்ப நேசித்த ஃபாதர். ரொம்ப சில பேரில் இப்போ எங்கள் அப்பா கூட, நாங்கள்லாம் இந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி +1 +2 டைமில் எங்கள் அப்பா, நீங்களாம் வேலைக்கெலாம் போகாதீங்கடா, ஜம்முன்னு இருங்க, கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கதை என்னமாச்சு தெரியுமா? தலை கீழே மாறிச்சு. வேலைக்கு பிச்சின்னு ஓடினவரே என் தம்பி தான். எப்பா டாட்டா பாய் பாய். பஞ்சத்தில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கோம், நம்மளால் முடியாது, நான் வேலைக்கு போகிறேன். எங்கள் வீட்டில் கால் எடுத்து வச்சவரே அவர் தான். எனக்கு கூட அந்த புத்தி வரல, நான் பாட்டு ஜாலியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி சொன்னவர் எங்கள் அப்பா, நீங்கள்லாம் வேலைக்கே போகாதீங்க. இது எல்லா அப்பாவும் சொல்கிறது தான். வளர்றா சொல்கிறா, அது வரைக்கும் ஜாலியாக இரு, பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு டைம் வரும் ஆண்டவர், அது யார் பண்ணுறாருன்னா ஆண்டவர் தான் செய்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. குழியில் தள்ள விட்டதும் அதெல்லாம் வரான் பின்னாடி சப்ஜெக்டு. இவனுங்க பண்ணல, எல்லாம் கர்த்தர் செய்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐயோ அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா என்ன பள்ளத்தில் தள்ளுறது, எல்லாம் தள்ளுறது கர்த்தரா அப்படின்னு நினைக்காதீங்க. பிசாசும் தள்ளுறான், அது வேற. பட் தேவ பிள்ளைகள் இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கர்த்தரை மூலியமாக தான் நடக்கும். அவரை தவிர்த்து எதுவுமே நடக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு பாருங்க அவருக்கு. 41 எடுத்து வாசிங்க. 41. அவ்வளோதானா? பாருங்க. இல்லை, இது கர்த்தர் உயர்த்தின ஒரு உயர்வு. சரி, 3ஆவதா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். உங்களை அவங்க குற்றப்படுத்தலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களை அவங்க குற்றப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யார் வேணா உங்களை குற்றப்படுத்தலாம், நான் உங்களை பலப்படுத்துவேன். விசுவாசிக்கிறீங்களா? யார் வேணா உங்களை அக்யூஸ் பண்ணலாம், ஃபால்ஸ் அக்யூஸ் பண்ணலாம். தப்பே செய்யாதவங்களை பார்த்து நீ இந்த தப்பை பண்ண. யோசேப்புக்கு அதான் நடந்துச்சு. எடுத்து வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 39 17 18. பாருங்க, இவர் மேலே ஃபால்ஸ் அக்யூசேஷன் வருது. என்ன, இவர் என்ன தப்பான காரியத்துக்கு என்ன முயன்றாருன்னு ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வருது. 17 18. எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம செய்யாத தப்புவை நம்ம தப்பு செஞ்சோன்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சு. அது எந்த இடத்துல வேணா இருக்கலாம். ஐயோ நான் அந்த தப்பு பண்ணவே இல்லையே, ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை சார்ந்திருக்கும்போது கர்த்தர் அந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன்லேருந்து கர்த்தர் உயர்த்துவார். இப்போ கர்த்தர் எப்படி உயர்த்துறாருன்னு பாருங்கள். 39 21 22 23 எடுத்து வாசிங்க. 39
பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்து, நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதே போல கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு எல்லா தயையும் அவர் ஏற்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அதிகாரிகளுக்கு முன்பாக, மக்களுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா தயையை பெருக செய்வார். அந்த சிறைச்சாலைக்கே அவனை தலைவனாகவும் ஆண்டவர் மாற்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை தலைவராக்க கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாய் அவர் செய்வார். அடுத்ததா இன்னொரு வசனம், இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அவங்க உங்களை மறந்துடலாம், எல்லாரும் உங்களை மறந்தனாலும் கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பெரிய காரியத்தை எல்லாரும் மறந்துடுவாங்க, கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் மறந்துடுவாங்க. இந்த யோசேப்புடைய கதையில் பார்த்தீங்கன்னா சொந்த அண்ணனுங்களே மறந்துட்டாங்க, சொந்த தம்பிகளே குழியில் போட்டு மறந்துட்டாங்க, அப்பாவும் மறந்துட்டாங்க. இதை விட இன்னும் கொடுமை என்னன்னா, ஜெயிலில் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு அந்த கனவுக்கு அர்த்தங்களை சொல்லி தயவு செஞ்சு மறந்துடாத, நீ அங்கே போகும்போது எனக்கு ஞாபகப்படுத்து. எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னா போகும்போது பாருங்களேன், டேய் போனாதனா வாங்கினுவா, என்ன மறந்துடாத, வாழ்க்கையில் நீ கொஞ்சம் மேலே வரும்போது என்னையும் கொஞ்சம் நினச்சிக்கோ, பிஸ்னஸில் நீ இப்படி வரும்போது என்ன நினச்சிக்கோன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லாரும் மறந்துடுவாங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? மறக்காமல் கர்த்தர் செய்வார். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 40:14-15 பாருங்க. அடுத்த வசனம் எடுத்து வாசிங்க, 23. பாருங்க என்ன பண்ணிட்டாரு, அவரு மறந்தே போயிட்டாரு. அடுத்தது எடுத்து வாசிங்க, 41-43 எடுத்து வாசிங்க. பாருங்க, இவர் ஃபால்ஸ் அக்யூசேஷனு. யார் இவர்? ஜெயிலில் இருக்கிறவர். ஐயோ, இவர் யார் தெரியுமா? இந்த குற்றத்தில் போனவர். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறார் தெரியுமா? அவனை மாற்றி 2வது ரதத்தில் ஏற்றுறார். 2வது ரதத்தெல்லாம் மெர்சிடி பென்ஸாக இருக்கலாம், இனி என்ன காராவனாக இருக்கலாம், கர்த்தர் உங்களை அதில் ஏற்றி போக பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர், நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கலாங்க, கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமாக நான் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் அவங்க சொன்ன மாதிரி 2வது ரதத்தில் உங்களை கர்த்தர் ஏற பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா?